ஆதியாகம புத்தகத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே 9, 10, 11, 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு பதான் ஆராமில் இருக்கிற வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இன்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன்னுடைய சன்னதியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு வாக்கு கொடுத்தாரோ அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்தில ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மனம் மாறாமலும் இருப்பார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வேத வாக்கு தத்தங்களை பிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் நல்லவர்ல எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டாரு. சில வேளை நம்ம ஆண்டுடைய வசனங்களை வாக்கு தத்தங்களை நம்ம மறந்து விடலாம். ஆனால் என்னைக்கோ அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு நாள் திடீர் வந்து அதை நிறைவேற்றி விடுவார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் சத்தியம் உள்ளது. ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்கள் அவர் தான் கொடுக்கிறாரு. பாருங்க, 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பதான் ஆராமில் இருந்து வந்த பின்பு. அல்லேலூயா. எங்க இருந்து வராரு அவரு? அல்லேலூயா. அங்கதான் சம்பாதிச்சாரு, அங்கதான் குழந்தைகள்லாம், அங்கதான் கல்யாணமும் ஆச்சு அவருக்கு, அங்கதான் பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க, அங்கதான் சம்பாதிச்சாரு. எல்லாம் ஆசீர்வாதம் அங்கதான் கொடுத்த, எல்லாமே ஆண்டதான் கொடுத்தாரு. தேவன் தான் எல்லாம் செஞ்சாரு. யாக்கோபு கேட்டதெல்லாம் ஜெபித்ததெல்லாம் வந்து நிறைவேற்றி முடிச்சுட்டாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போ, உன் தகப்பனுடைய தேசத்துக்கு திரும்பி போ என்று ஆண்டவர் யாக்கோபோடு கர்த்தர் பேசுறபடினாலே ஏற்கனவே அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் திரும்பி அவர் வந்துட்டு இருக்காரு. இதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் அந்த ஊர்ல நமக்கு கிடைச்சாலும், அந்த இடத்துல நமக்கு பெற்றுக்கொண்டாலும், ஒரு நாள் வரும் ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த வாக்கு தத்தங்களை நாம் உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படினோம். 2 பரிவார கூட்டங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே வந்து லோத்துக்கு ஆண்டவர் சொல்றார், லோத்து, இந்த சோதம் கொமராவில நீ இருக்காதே, நீ எங்க போ, மலைக்கு நீ உடனே போயிடு, மலைக்கு நீ சென்று விடு, மலைக்கு நீ ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும் போது அது கீழ்ப்படியாத இந்த லோத் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எனக்கு அங்க போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. அங்க என்னால போக முடியாது. ஏன்? அது ரொம்ப உயரமா இருக்கு, அது கொஞ்சம் செங்குத்தா இருக்குது, என்னால ஏற முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் போக வேண்டிய இடத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் செய்ய முடியாத நமக்கு கட்டளையிடும் போது 100க்கு 100% நம்ம அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்ம இடத்துல வந்து பலிக்கும். ஆண்டவர் சொல்லும் போது நம்ம எதிர்த்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. கவனிங்க, எதிர்த்து பேசக்கூடாது. லோத்து என்ன செய்யறாரு? லோத்து, நீ அங்க ஓடிப்போ அப்படின்றாரு. என்னால முடியாத ஆண்டவர், அங்க போக முடியாது, நான் எங்க போறேன்? இவரே வந்து வேற ஒரு இடத்துல செலக்ஷன் பண்றாரு. நான் அங்க போற ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு.
ஏன் கர்த்தருடைய சித்தம் என்னவோ, தேவ திட்டம் எதுவோ, தேவனுடைய நோக்கம் எதுவோ அதுதான் நம்ம செய்யணும் தவிர நம்ம இஷ்டத்திற்கு தேவன் செய்யணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய இஷ்டத்துக்கு தேவன் வரணும், ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும் அப்படி நம்ம நம்முடைய சொந்த காரியத்துல நம்ம பிடிவாதமாக இருக்கவே கூடாது. அநேக காரியங்களில நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு அந்த முடிவு பரியந்தோம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சுய சித்தம். இந்த வாழ்க்கையில நம்முடைய சுய சித்தத்தின்படி நடக்கிறபடினாலே, சுய இஷ்டத்தின்படி நடக்கிறபடினால்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. ஆபிரகாமுடைய மெய்ப்பெருக்கும் லோத்துடைய மெய்ப்பெருக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போது சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும். அப்போ ஆபிரகாம் லோத்துக்கிட்ட கேட்கிறாரு, லோத்து நம்ம எல்லாரும் சகோதரர்கள், நமக்குள்ள சண்டை வேணாம், நமக்குள்ள என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு ஆபிரகாம் பேசுவார், லோத்துக்கிட்ட பேசுவார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிச்சிட்டாரு, பூமி தாங்க முடியல, அதனால நம்ம இப்போ எல்லாம் ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது, வாசம் செய்ய முடியாது, பெருசா இருக்குது, அதனால பூமி விஸ்தாரமா இருக்கு, நீ வேணா எங்கேயாவது போ அப்படின்ட்டு, நீ எங்கேயாவது நீ போ அப்படின்ட்டு ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் அழைச்சாரு. அழைக்கும் போது கூட யாரும் வந்துட்டாங்க, லோத்து என்ன செஞ்சிட்டாரு, கூட வந்துட்டாரு. சில பேர்ல நம்ம கூட சில தேவ சித்த இல்லாதவங்க நம்ம கிட்ட ஒட்டின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. நம்மளை அழைக்கும் போது சில பேர்லாம் ஒட்டின்னு வருவாங்க, ஒரு சிலர் எல்லாம் ஒட்டிக்கு வருவாங்க. அந்த காந்தகம் மாதிரி சில கீழே விழும்போது எல்லாம் நம்ம கிட்ட சேர்ந்துக்குவாங்க. ஆனா ஒரு நாள் வரும், யாரை ஆண்டவர் வெட்டணுமோ, யாரை பிரிக்கணுமோ உன்னை விட்டு ஆண்டவர் பிரிச்சிடுவார். யாரை வெட்டணுமோ அவங்களை வெட்டிடுவாரு ஆண்டவர். அல்லேலூயா. வெட்டுறதுதான் சிசர் மாதிரி கட் பண்ணி விட்டுருவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது தேவையில்லாத சிநேகிதர்கள், தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோகத்திற்குரிய சிந்தை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பரலோகத்திற்குரிய சிந்தனை இருக்காது, தேவ சித்தத்திற்கு வேண்டிய காரியம் இருக்காது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா வெட்டிட்டு அப்படியே ஓரம் கட்டிடுவாரு. இதான் பைபிள் எழுப்பட்டது. அப்போ லோத்து என்ன பாக்குறாருன்னா, சரி ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அதனால நான் என்ன பண்றேன், கண்ணை ஏறிட்டு பாக்குறாரு. பார்த்தா சோதம் குமார பசுமையா இருக்குது. ஒரு கண்ணு ஏறிட்டு பார்க்கும் போது பசுமையா இருக்குது, செழிப்பா இருக்குது. சொல்லுவாங்கல்ல, இக்கரை இருந்து அக்கறை பார்த்தா அக்கறை எப்படி இருக்கும், பசுமையா தான் இருக்கும், பச்சையா தான் இருக்கும். ஆனா கிட்ட போனாதான் தெரியும். உடனே என்ன செய்யறாரு, அது பச்சையா இருக்குது, அது நான் அங்க போயிடுறேன் அப்படின்றாரு. ஆபிரகாம் கிட்ட நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அங்கதான் எனக்கு வேணும், நல்ல செழிப்பா இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போறேன், அங்க நல்ல தண்ணி போகுது, நான் அங்க போயிடுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கண்டதெல்லாம் பாக்குறதெல்லாம் போயிட்டோம்னு ஆசைப்படக்கூடாது. அங்க போய் ஆடுகளுக்கு மேய்ச்சலை நான் கொடுக்கிறேன், அங்க போய் நான் கூடாரம் போட்டு வாழ்வேன், அங்க நான் போய் சம்பாதிப்பேன், அங்க போய் நான் இருப்பேன், அப்படி எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது, சுய சித்தமா இருக்கக்கூடாதுங்க. அது போயிட்டாரு, லோத்து போயிட்டாரு. நான் ஆபிரகாம் எங்க போனோம்னு தெரியல, அவர் அமைதியா இருக்காரு. அப்போ ஆண்டவர் தரிசனத்துல பேசுற, ஆபிரகாமே நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பூமி நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இது தேவன் பேசுறாரு. ஆனா லோத்து தேவன் பேச அவரே போயிட்டாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை சொல்றாரோ வெயிட் பண்ணணும், காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆபிரகாம் போயிட்டு தேவ சித்தத்தின்படி போனார். சந்ததி ஆசீர்வாதமா இருக்குது, ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக பிரச்சனைகள் வரும்போது அவர் வெளியே அவர் ஒரு இடத்திற்கு ஒரு தூக்கிட்டாரு. பரலோகத்துல இருந்து ஒரு ஏணி, ஒரு காட்சி, தேவ தூதர்கள் இறங்குறதுமே இருக்கிறதுமான இடம். அப்போ ஒரு எழுந்து ஜபம் பண்ணி, இது தேவன் இருக்கிற ஒரு வீடு, இது ஒரு பெத்தேல், இந்த இடத்துலதான் கர்த்தர் இருக்கிறார் சொல்லி அவர் அங்கே முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஒரு கல்லை வைத்து அவர் அபிஷேகம் பண்ணி, ஆண்டவரே நான் கோலு கையமாக வெறுந்தடியாய் நான் இங்க போறேன், எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா நான் திரும்பி வரும்போது எனக்கு உண்டான நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நான் தசமா கொடுப்பேன் சொல்லி வெறும் கையா போன ஒரு மனுஷனை ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்து மராமியில அங்கே ஆசீர்வதித்து அவன் மலிகி பெருக பண்ணி பெருங்கூட்டமாய் திரும்பி வரும்படியாக, பெருங்கூட்டமாயிடுச்சு.
அப்ப ஆண்டவர் வந்து பல வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இருக்காது, நீங்க போயிட்டு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சில இடங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், தேவன் பேசுவார். அவர் பேசும்போது உடனே நாம் என்ன செய்யணும்? கீழ்படுகிற ஒரு காரியங்கள் வரணும். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவர் புறப்பட்டு என்ன செய்தாரு? போனாரு. அவரு அது நீங்க வந்து 35:1 படிக்கலாம். 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. பாருங்க, அந்த இடத்துல அந்த ஒரு வசனத்துல அவரு, நீ எங்கிருந்து வந்த, உன் சகோதரனை விட்டு நீ ஓடி போனல, நீ ஓடி போகும்போது வழியில உனக்கு ஆண்டவர் தரிசனமான ஞாபகம் இருக்கா? நீ கூட ஜபம் பண்ணிய, பொருத்தனை பண்ணிய, தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறமான இடத்தை நீ பார்த்தியே, ஒரு கல்லை நிறுத்தி பொருத்தனை செய்து ஜபம் பண்ணிய, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு அங்கதானே ஆண்டு தரிசனமானாரு. அந்த இடத்துல நீ போய் என்ன செய்யணும்? ஒரு வேலை இருக்கு உனக்கு, நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. உன் குடும்பத்திற்காக ஒரு வேலை செஞ்சுட்ட, உன் பிள்ளைகளுக்கு நிறைய சேர்த்து வச்சுட்ட, ஆனா நீ என்ன மறந்துட்ட? ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சுட்ட? என்ன செய்யணும்? நீ ஒரு பெண்டிங் ஒரு காரியத்தை விட்டுட்ட. பலிபீடத்தை உண்டாக்கு. எனக்கு அல்லேலூயா, தேவனுக்கு ஒரு பலி உண்டாக்கு, ஒரு ஆலயத்தை கட்டு. ஆமென். தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நிறைய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஏகப்பட்ட செல்வங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கேட்டதை கொடுக்கிறார், கேட்காதைய தேவன் கொடுக்கிறார், நிறைய கொடுக்கிறார் ஆண்டவர். அப்படி கொடுக்கும் போது ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவர் சொல்லுவார். தூதர்கள் மூலமா வந்து சொல்லுவார். யார் தூதன்? ஊழியக்காரன் தான் தூதன். ஆமென். ஊழியக்காரர்கள் மூலமா கர்த்தர் பேசுவார். பைபிள் வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசுவார். நீ ஒரு ஆலயத்தை கட்டு, ஒரு ஜெப வீட்டை நீ கட்ட வேண்டும், நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அதை சொல்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்படி சொல்லும் போதே அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. 7ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தில் வாசி. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார். அல்லேலூயா. இருக்கா? ஜனத்தை நேசிக்கிறான், ஜெப ஆலயத்தை கட்டினான். ஜனத்தை நேசிக்கிறான், அடுத்தது ஜெப ஆலயத்தையும் கட்டினான். நம்ம வந்து ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்யணும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு தேவன் சொன்னா, உனக்கு தரிசனமான கர்த்தருக்கு, உன்னை ரட்சித்த கர்த்தருக்கு, உனக்கு வேலை கொடுத்த கர்த்தருக்கு, உன்னை வாழ வைக்கிற கர்த்தருக்கு, உனக்கு நல்ல வசனங்களை கொடுத்து உன்னை ஆற்றி தேற்றுகிற கர்த்தருக்கு நீ ஆலயத்தை கட்டு. ஆமென். உனக்கு பலப்படுத்துறார் பாரு. என்னை பலப்படுத்துகிற இந்த ஆண்டவருக்கு, நான் சேவிக்கிற என் ஆண்டவருக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் இந்த சரீரத்துல உயிர் இருக்க மட்டும் ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக நான் செய்வோம். ஏதாகிலும் நம்ம செய்ய ஆண்டவருக்காக நாம் முன்ன வர வேண்டும். ஆண்டவரை குறித்து இந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் போய் சாட்சி சொல்றாங்க. ஆண்டவரே, இவன் ரொம்ப நல்லவன், எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறான். நாம அப்படி ஜனங்களை நேசிக்கிறோம். நேசிக்கிறீங்களா எல்லாரையும்? பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்க எப்படி இருப்பாங்க? அப்படி இப்படிதான் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. நம்ம எதையும் நம்ம குறை கண்டுபிடிக்காதபடிக்கு ஜனங்களை நேசிக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்களை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும். எல்லா ஜனங்களையும் நேசிக்க வேண்டும். ஜனங்களை நேசிக்க வேண்டியது ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த அன்பு பெரியதுங்க, நேசம் பெரியது. ஏன் நாம மொத்தம் நல்லவனாய் இருந்ததுனால ஆண்டவர் உங்களை தேடி வரல. நம்ம பாவியிலும் பிரதான பாவியா இருந்ததுனால்தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்தாரு? தேடி வந்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆலயத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்டணும். அதன் பேர தேவன் ஆகாயம் 1
7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகாய புத்தகம் 1:7-8 வசனங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் ஆண்டவர் 8ஆம் வசனத்துல? நீங்கள் மலையின் மேலே ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க தங்கியிருந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா மலைகள் உள்ள இடம் தான் தங்கியிருந்தாங்க. நிறைய மலைகள், அந்த மலையில அவ்வளவு மரங்கள் நிறைய இருக்கும் அவங்க தங்கியிருந்த இடங்களில. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மலையில இருக்கீங்களா, மலை நிறைய மரங்கள் இருக்கு, மலை மேல ஏறுங்க, மரங்களை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து ஜனங்கிட்ட சொன்னாரு, ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி. அதன் பேரில் நான் எப்படி இருப்பேன்? பிரியமா. யாரெல்லாம் ஆலயத்தை கட்டுறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருப்பார். அமைச்சுள்ள ஆலயத்தை என்ன செய்யணும்? இப்போ வாங்க, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு என்ன செய்ய போ அப்படின்னாரு ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எங்க இருக்காரு? பதாம் அராமையில் இருக்கிறாரு. எங்க போறோம்? போ. உனக்கு தரிசனமான ஆண்டவர், உன்னை ரட்சித்த ஆண்டவர், உன்னை தேடி வந்த ஆண்டவர், அந்த ராத்திரியிலே உன்னோடு கூட பேசின ஆண்டவர், நீயும் ஆண்டவரை உடன்படிக்கை பண்ணின அந்த இடத்திற்கு நீ போ. நீ ஜெபித்த அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். நாம் எப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிற தேவன், உண்மை உள்ள தேவன். எங்க போ? பெத்தேலுக்கு போ. ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுவார். மகளே, மகனே, இதெல்லாம் நீ செய்யணும், ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவாரு. அது யாக்கோவுக்கு தேவன் சொல்றாரு, நீ போ, நீ செய்யணும் அப்படின்னு வந்து கர்த்தர் அங்க சொல்லும் போது உடனே யாக்கோபு என்ன செய்யல? தாமதிக்கவே இல்லைங்க. அவர் கொஞ்சம் கூட தாமதிக்கல. கர்த்தருடைய 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. ஃபேமிலி கிட்ட அவர் பர்மிஷன் கேட்கல. ஃபேமிலி கிட்ட தான் செய்ய போவது தெரியப்படுத்துறார். அல்லேலூயா. நான் இதை செய்ய போறேன், உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். புரியுது உங்களுக்கு? யாக்கோபு கிட்ட ஆண்டவர் தரிசனத்துல சொல்றாரு, நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கணும். கர்த்தர் வந்து சொல்லும் போது இவர் என்ன செய்யறாருன்னா, தேவனுக்கு நான் உண்டாக்குவேன், ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். 3வது வசனத்துல சொல்றாரு, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஃபேமிலி எல்லாரும் வாங்க போலாம், எல்லாரும் போ. தன் வீட்டார் எல்லாரும் கிட்ட சொல்றாரு, தன் வீட்டு ஜனங்க கிட்ட பார்த்து எல்லாருக்கிட்ட சொல்றாரு, வாங்க போலாம் அப்படின்றாரு. வாருங்கள் போவோம். எங்க? பெத்தேலுக்கு போவோம், தேவனுடைய வீட்டுக்கு போவோம். எல்லார்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவி, உங்களுடைய குடும்பத்தை பார்த்து நீ சொல்லணும், கட்டளையிடணும். வாருங்கள் என்று அவர்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும். கட்டளை, பர்மிஷன் கிடையாது. அல்லேலூயா. ஆணையிடணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆணையிடணும். வாங்க போலாம், ஆணையிடணும். ஏன்னா நம்ம போறது நம்ம உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட போறோம், அந்த உருவாக்கின ஆண்டவர்கிட்ட போறோம். ஆணையிட்டு அவங்க எல்லாரையும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை.
அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நாம் எழுந்து பெத்தலுக்கு வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே பாருங்க, தன்னுடைய குடும்பத்துல சொல்றாரு, ஒரு நாள் எனக்கு குடும்பமே இல்லை, நான் தனியா இருந்தேன். அப்ப எனக்கு ஆபத்து வந்துச்சு. என்னுடைய சொந்த சகோதரர்களாலே, என்னுடைய நண்பர்களாலே, என்னுடைய ஊராலே எனக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தது. வழியிலே போகும்போது எனக்கு பிரச்சனைகள் வந்தது. அப்ப நான் என்ன செய்தேன்? என் ஆண்டவரை நோக்கி நான் விண்ணப்பம் செய்தேன், நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு அருள் செய்தார், என் ஜெபத்தை கேட்டாரு. தன்னுடைய வீட்டு ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொல்றாரு அவரு, நான் வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணதுனால்தான் நீங்க எல்லாம் எனக்கு கிடைச்சீங்க, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு கிடைத்தது. நான் ஜெபித்தேன், தனிமையா இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர்கிட்ட நான் ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணினேன். நல்ல இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. யாக்கோபு தனியா வந்தது, அவர் போய் ராத்திரி நேரத்துல போய் கல்ல வச்சு அவர் ஜெபம் பண்ணி தேவ தூதர்கள் வந்து பேசி அவர் ஜெபம் பண்ணதான் தன் வீட்டு ஜனங்களுக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது இவர் ஜெபித்தது. அதான் தன் வீட்டு ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்படிலாம் நடந்துச்சு, நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், இது நிறைவேற்றணும், வாங்க போறோம். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அத்துடைய பிள்ளைகளே, அருமையானவர், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு செய்த தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன், தன்னுடைய ஆண்டவரை தன் வீட்டு ஜனங்கிட்ட விட்டு கொடுக்கவே இல்லைங்க. எவ்வளவு உயர்த்தி பேசுறாரு பாருங்க நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய ஆண்டவரை தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே, வீட்டு ஜனங்கள் மத்தியிலே உயர்த்தி பேசணும். அல்லேலூயா. உயர்த்தி பேசுறோமா தாழ்த்தி பேசுறோம்? அல்லேலூயா. ஜனங்கிட்ட நீங்க ஆண்டவர் என்ன செய்யணும்? உயர்த்தணும். குடும்பத்துல இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, இவ்வளவு பேர் இருக்கோம், படிக்க எல்லாம் இருக்கோம், எல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டவரை உயர்த்தி பேசுவோம். யாக்கோபு திடீர்னு ஆண்டவர் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாரு, தரிசனத்துறாரு, பொருத்தனை சொல்ற ஒண்ணுமே புரியல, உங்களை விளங்காது, பார்க்கலாம். அல்லேலூயா. அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். யாக்கோபு சொல்றாரு, நான் தேவனை பார்த்தேன், தேவனோட பேசினாரு, வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வீட்டு ஜனங்கிட்ட தேவனை உயர்த்தி பேசுறாரு. அப்போ நினைக்கிறாங்க வீட்டு ஜனங்கள் எல்லாம், அதாவது கணவர் வந்து திடீர்னு ஏதோ ஒண்ணு உயர்த்தி பேசுறாரு. இல்லைங்க சொல்லுவாங்க, நம்மள தானே உயர்த்தி பேசுவாரு, மனைவி நம்மள தான் உயர்த்தி பேசு, யாரோ ஒருத்தர் உயர்த்தி பேசுறாரு. யார் அவரு? யாரு அந்த கடவுள்? யார்? இப்படி ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்படுறாங்க. ராகையில பார்த்து அவ ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கிறார், அவன் கடவுள், இது எங்க அப்பா வணங்கின கடவுள், நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவ ஒரு கடவுள் வச்சிருக்கிறார். இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு புரியவே இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்தெந்த ஸ்தானத்துல, எந்தெந்த இடத்துல நாம் ஆண்டவரை உயர்த்தி பேசுகிறோமோ அங்கெல்லாம் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 35:9 யாக்கோபு 16 வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை என்ன செய்தாரு? ஆசீர்வதிப்பாரம்மா. நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க, கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனை வாலண்டியா வந்து இறங்கி வந்தாருங்க, மறுபடியும் இறங்கி வர்றாரு. யாக்கோபை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். அவன் ஒண்ணுமே இல்லாத போது ஆசீர்வதிச்சாரு, அவனுக்கு எல்லா உலக சம்பத்துக்கெல்லாம் வரும்போதும் மறுபடியும் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லா இடங்களிலும் யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறாரு. என்ன காரணம் தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்கணும். என்ன சொல்ல பாரு, 10வது வசனம், இப்பொழுது உன் பேரு யாக்கோபு, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு. பாருங்க, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்துறாரு, அவருடைய குடும்பத்துல பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு, அவனை திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு போக வைக்கிறாரு, பேரை மாத்துறாரு. நீ வரும்போது யாக்கோபா வந்த, ஆனா போகும்போது என்னவா போனோம்? இஸ்ரவேலா போகணும். ஆமென். எப்பவுமே நம்ம வந்த வண்ணமாய் போக கூடாதம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்துறாரு. இஸ்ரவேல் எண்ணப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டவர் அவர்தான். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு அம்மா அப்பா பெயரிட்டிருக்கலாம், ஆனா அதெல்லாம் இல்ல. நான் சொல்லுவேன், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உனக்கு பேர் என்ன ஆண்டு செலக்ட் பண்ண, அப்படிதான் பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா.
பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேர் என்னன்னு அவளுக்கு தெரியும். பிரைஸ்லாம் சொல்லுங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னங்க? எல்ஷடாய். நம்முடைய தேவன் யாருங்க? எல்ஷடாய் என்று சொன்னால் என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு கிட்ட, யாக்கோபே, நான் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன், எல்ஷடாய். சர்வ வல்லமுள்ள தேவன், வல்லமை நிறைந்த தேவன். உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். கலங்காதே. எந்த பிரச்சனை கண்டு நீ சோர்ந்து போகாதே, பயந்து விடாதே. சர்வ வல்லமுள்ள தேவன். மனுஷனாலே கூடாதவைகள் தேவனால் எல்லாம் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருந்தது. நேரவரம் கர்த்தர் வெளிப்படுவார். தேவன் வருவார். உன்னை தேடி ஆண்டு வருவார். அந்த நேரத்திலே கர்த்தர் எப்படி வருவார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனாக. அவர் சொல்ற, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ பழுகி பெருகுவாயாக. உன்னை யாரும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாதுப்பா. நீ நல்லா வளர்வ. உன் குடும்பம் நல்லா வளரும். உன் பிள்ளைகள் நல்லா வளருவாங்க. உன் சந்ததி பழுகி பெருகும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நான் உனக்கு கொடுப்பேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தேசங்கள் உருவாகும். ஒரு தேசம் இல்ல, பல தேசங்கள். உன்னுடைய சந்ததியில தேசம் 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 தேவம் பட்டணங்கள் நிறைய உருவாகும். நிறைய மக்கள் உருவாவார்கள். ராஜாக்களும் உன் சன்னதியிலே பிறப்பார்கள். ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று ஆண்டவர் வந்து பேசுறார். அம்மா, கர்த்தர் பேசுறார். சந்ததி மேல ஆண்டவர் கவனமாயிருக்கிறார். பாஸ்டரையா, நான் போன பிறகு என் குடும்பம் எப்படி பார்த்தேன் அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்கல்ல, அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ போன பிறகு நீ போவான், அவர் அங்கதான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகளை யாரு கவனிப்பாங்க? உன் பிள்ளைகள் நல்லா வளருவாங்க. அவங்க திருமணம் பண்ண, கல்யாணம் ஆகி அவங்க வயசாவாங்க, அவங்க பிள்ளைங்க பிறப்பாங்க, அவங்க நல்லா வளருவாங்க. போயிட்டே இருப்பாது. நம்ம மாறி நம்ம வந்து நம்ம போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? சந்ததியோடு கூட இருப்போம். ஆமென். இதான் நம்ம விசுவாசிக்கணும். இங்கதான் வந்து நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆபிரகாமை கூட்டு வந்து பார்ப்போம். சந்ததியை பார், வானத்து நட்சத்திரங்களை பார், இதான் உன் சந்ததி என்று ஆண்டவர் சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். ஒன்றுமில்லை ஆனா விசுவாசிக்கிறார். ஒன்றுமில்லை, பிள்ளை இல்லை ஆனா வந்து ஆண்டு சொல்ற, நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். தேவன் பேசுகிறார். 12 ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்ப, நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு என்று கர்த்தர் சொல்றாரு. நான் வாக்கு கொடுத்துட்டேன்பா. உன் தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்தோம், அப்பனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். உன் சந்ததிக்கு நிச்சயமா கொடுப்ப, நீ போ. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை என்ன பண்றா தெரியும்? 6வது வசனத்துல, யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள வந்தார்களா? அல்லேலூயா, வந்துட்டாங்க. பிரைஸ்ல சொல்லுங்க. அல்லேலூயா. யார் அவங்களை கொண்டு வந்தது? யார் அவங்களை கொண்டு வந்த? வழியில் எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? எத்தனை பேர் மடப்பாங்க தெரியுமா? மேல வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், பின்பு பிரயாணப்பட்டு புறப்பட்டார்கள். பிரயாணப்பட்டு பெருங்கூட்டமா போறாங்க. பாக்குறவங்க எல்லாம் போறாம வந்துடும். இவ்வளவு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணம் பட்டு புறப்படும் போது அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு, சுற்றிலும் இருக்கிற பட்டணம் இருக்குது, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்த ஒரு பயணம் பின்னாடி வர முடியாது. அல்லேலூயா. ஒருவனும் உன்னை தொடவே முடியாது. உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தை யாரும் டச் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஏன்? அவங்க சுற்றில் யாரு இருக்கிறது? கர்த்தர். உன் குடும்பத்தை சுற்றில் யாரு இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கார். யாரும் டச் பண்ண முடியுமா? அல்லேலூயா.
கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, முன்னோக்கி செல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னே போயிட்டே இருங்க. தேவனுடைய செயலை உங்களுடைய குடும்பத்தார் சந்ததி பார்ப்பாங்க. யாரும் உங்களை நிறுத்தவே முடியாது, உங்களை சொல்லவே முடியாது. எதை குறித்து பயப்படாது. பாச அங்க போன அந்த பிரச்சனை வருது, இங்க போன அந்த பிரச்சனை வருது. பாச அவங்களை கண்டு எனக்கு பயமா இருக்குது, பாச அங்க எனக்கு பயமா இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு எடுத்தாலும் பயம் எதுக்கு? பாச அவன் என்ன ஒரு மாதிரி பாக்குறான், அவன் பின்தொடர்றான். அந்த குடும்பம் எனக்கு விரோதமா இருக்குது, ஒரு 100 பேர் கூட்டமா எனக்கு விரோதமா சதி பண்றாங்க. இருக்கட்டும், உன்னை தொடுகிறவன் அவள் கண்மணியை தொடுகிறான். ஆமென். உன்னை தொடுகிறவன் ஒரு கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. யாரும் உனக்கு பின் தொடராதிருந்தார்கள் என்று பைபிள் வசனத்தில் எழுதப்பட்டு. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்? ஏன் உன்னை போக சொல்லணும்? ஏன் உனக்கு ஆண்டவர் பின்னாடி வராரு? எவ்வளோ நாட்கள் அவர்கள் கட்டத்து வந்தார்கள். ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடலைங்க. ஏன் நான் ஒரு காரியத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படிங்க 3வது வசனத்தில் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்யும். நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். ஆமென். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி நீங்களும் அந்த குடும்பமும் அது நீங்க தொழுகை செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். அதுக்காகத்தான் நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு ஆலயம், நம்முடைய வீட்டுக்காக ஒரு ஆலயம், நம்முடைய சந்ததிக்காக ஒரு ஆலயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். பேர் சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் அதை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக வந்துட்டார். 2வது வசனத்திலே அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். கர்த்தர் பேசிட்டாரு, தரிசனத்துல வந்துட்டாரு, காட்சி கொடுத்துட்டாரு, வாக்கம் கொடுத்திருக்காரு. நமக்கு சில காரியங்களை செய்யறதுக்காக ஆண்டு நமக்கு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் நிறைவேற்றணும். ஆகவே நம்ம ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, சரி எல்லா மக்கள்லாம் வந்திருக்கிற குடும்பத்தை நிக்க வைக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. யார் சொல்றது? யாக்கோபுக்கு தன் வீட்டுல யாரெல்லாம் என்னென்ன வச்சிருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியுது. ஆமென். ஏன்னா இவர் தானே தலை. ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 12 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா முத பையன் எப்படி, அவன் குடும்பம் எப்படி, 2வது பையன் எப்படி, அவன் குடும்பம் எப்படி, 3வது பையன் இருக்கிறான், அவன் எப்படி, அவன் குடும்பம் எப்படி, ரூபனு, சிமியோனு, யூதா, லேவி, ஈசாக்கரு, இப்படி ஒரு 12 கோத்திரம் இருக்குது. இந்த 12 பிள்ளைங்க யாரு எப்படின்னு அவருக்கு தெரியுமா? அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது? அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க குணம் தெரியுமா தெரியாதா? அவங்களுடைய சுபாவம் தெரியுமா தெரியாதா? எல்லாருடைய சுபாவமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குணமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு எல்லாருமே பிரியமா இருக்குன்னு நம்ம அது நினைக்க முடியாது. நம்ம அவங்களை கண்டிப்பா சொல்லி ஆகணும். வீட்டு ஜனங்கள்லாம் வரவேற்கணும், அவங்களோட பேசணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள், சொல்லுங்க அல்லேலூயா, நம்முடைய தேவனை தவிர வேற எந்த ஒரு காரியத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது என்பதை குறித்ததான காரியங்கள், அந்நிய தெய்வங்கள் இருக்கக்கூடாது என்று அனித்தரமாக அங்க பேசுகிறதை நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே கவனமாக அவரு அந்த குடும்பத்தை கையாள்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் எடுத்து யாரை வைத்தாரு சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். ஆஹ் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை படிங்க. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். அல்லேலூயா. இதுதாங்க வந்துச்சு கூட, இதுதான் கூட வந்துச்சு.
யாக்கோபு போகும்போது, குடும்பம் போகும்போது சுரூபங்கள்லாம் உள்ள இருந்துச்சு. அவன் அப்பா தேடி வரான். அப்பயே கொடுத்தாலும் சின்ன பிரச்சனை இல்லை. பிரைஸ் சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், என்கிட்ட தான் இருக்கு, இருந்தாங்கப்பான்னு சொல்லிட்டு இருந்தா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கும். ஆனா திருடனும் இல்லாம அப்பா வந்து கேட்கும் போது மறைச்சிட்டார். அப்பா வந்து கேட்கும் போது என்ன செஞ்சிட்டா? அப்படியே மூடி மறைச்சிட்டா. பாருங்க அடுத்த வசனம் 9ஆம் வசனத்தை படிங்க. இப்பொழுதும் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதினால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? லாபான் என்ன கேக்குறான்? ஏன்டா என் தெய்வங்களை நீ திரும்பி போன? படி யார் மேல வருது? யாக்கோபு மேல படி வருது. யார் செய்த தப்பு? மனைவி செய்த தப்பு. மனைவி யாருன்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு தெரியும். பிரைஸ் சொல்லுங்க அல்லேலூயா. மனைவியுடைய பலவீனங்கள் எப்படின்னு சொல்லிட்டு புருஷர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆசை. ராகேல் வந்து இன்றைக்கு யோசப்பை பெற்றவள் அவள் தான், பென்யாமீனை பெற்றவள் அவள். 2 பிள்ளைங்க பிறந்தாங்க அவளுக்கு. ஆனா லேட்டா பிறந்தாங்க. பெரிய பிள்ளைகளே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் தெய்வங்களை ஏன் திருட்டு போறேன் அப்படின்னு கேட்கிறேன். 34வது வசனத்தை படிங்க. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. மறைச்சிட்டா பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்படியே வச்சுட்டு மேல உட்காந்துட்டாங்க. அப்பா தேடி 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 பார்த்துட்டு மகளை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண கூடாது, பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவளை சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளை நாம செய்ததான அந்த அந்நிய தெய்வத்தின் மேல இருக்கிற மோகம், இச்சை, ஒருவேளை அந்த சுரூபங்கள் விலை மதிக்க முடியாத சுரூபங்களாக இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த காரியத்தில் எல்லாம் யாக்கோபு நினைத்து அவர் மறுபடியும் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு தரிசனம் பண்ணாரு, அவர் சுரூபங்கள்லாம் வேணாம் அப்படின்றார். பொதுவா சொல்றாரு. அந்த வீட்டுல இருந்து யாரெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, எதெல்லாம் கொண்டு வந்தாங்க என்பதை குறித்து யாக்கோபு அந்த இடத்துல நம்ம ஊருக்கு போறோம், பெத்தேலுக்கு போக போறோம், தேவனுடைய வீட்டுக்கு போக போறோம். தேவனுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாமே சுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டை எப்போ சுத்தம் பண்ணுவோம்? கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, சுத்தம் பண்ணு. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, வீட்டை சுத்தம் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பண்டிகை வரும்போது நம்ம வீட்டை என்ன செய்யறோம்? சுத்தம் பண்றோம். ஒரு நியூ இயர் வரும்போது சுத்தம் பண்றோம். அப்படி இல்ல, ஆண்டவருக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம சுத்தமா இருக்கோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எப்பவுமே நாம என்ன இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக எப்பவுமே நம்ம வந்து சுத்தமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 35ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை 16 படிங்களா? அப்பொழுது யாக்கோபு 35ஆம் அதிகாரம் 16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமா இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவனுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவனுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவனை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். மரண காலத்தில் அவன் ஆத்துமா பிரியும் போது அவன் அவனுக்கு பேராணி என்று பெயரிட்டார். அவன் தகப்பனே அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. எங்க வர முடியல? கானான் தேசத்துக்குள்ள கானான் தேசத்துக்குள்ள வர முடியல. கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரம கானான் பரலோகம், மோட்ச லோகம். நம்ம எல்லாரும் மோட்ச பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? நம்ம எப்படியாயில மோட்சத்துக்கு போனோம், பாச்ச பரலோகத்துக்கு போயிடணும், எனக்கு ஒரு இடம் வேணும் பரலோகத்துல. அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு சபையை கொடுத்திருக்காரு, பைபிளை கொடுத்திருக்காரு, ஆராதனை கொடுத்திருக்காரு.
சத்தியத்தை சொல்லும்படி ஊழியக்காரர்களை தேவன் கொடுத்திருக்காரு. ஆனா நாம இந்த உலக இன்பங்கள், உலக இச்சைகள், இவைகள்லாம் உலக மோகங்கள்லாம் எப்போ நம்ம விடுறோமோ அப்ப நாங்க போக முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராகேல் எங்க போக முடியல, வழியிலே மறைச்சிட்டாங்க. வழியிலே போகிற வழியிலே மறைச்சிட்டாங்க, உள்ள போக முடியல. ஏன்னா சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கர்த்தருக்காக நாம என்ன செய்யணும், விடணுங்க. இந்த ஆசை வேணாம், விட்டுரு, வேணாம். கர்த்தரை விடவாது நமக்கு ஆண்டவரோட பெருசா நமக்கு அது வேணாம். கர்த்தருக்காக என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்கள் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க, உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க என்று அவர் சொல்றாரு. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கிறீங்கன்னா நாளைக்கு அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. இன்னைக்கு நல்ல ஆண்டவருக்காக நல்ல ஒரு பொருத்தனை பண்ணி கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தத்துக்கான வேலைகள் நல்லா செய்யுங்க. உங்க இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. எல்லாம் கழுவி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி ஜெபத்துல உட்காருங்க. இன்னைக்கு அமர்ந்துருங்க தேவ சமூகத்துல. ஒரு நாள் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. எல்லாத்தையும் விட்டு விடுங்க, தியாகம் செய்யுங்க, ஒப்புரவாகுங்க ஆண்டவரோடு கூட. நாம் ஜெபம் பண்ணும் போது, ஒப்புரவாகும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நாளைக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். நாளைக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். அதான் யாக்கோபு இந்த குடும்பத்தாரை பார்த்து, வீட்டாரை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் இங்க வாங்க, எல்லாருக்கும் இல்ல அசுத்தங்களை எடுத்து போடுங்க, எல்லாம் பரிசுத்தம் ஆகுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஆகிலம் போயிடலாம். எப்படி ஆகிலம் போயிடலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன், பரலோகத்துக்கு சீட்டு வாங்கி தரேன், பரலோகத்துக்கு உன் பேரை பதிவு பண்றேன், நான் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக பேசுறேன், அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நம்பாதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் போய் நீங்க பரிசுத்தமா இருந்தா அங்க வர முடியும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டுட்டு தான் உள்ள போனான். அல்லேலூயா. புதைத்தான் உள்ள போனான். கானான் தேசத்துக்கு உள்ள போய் பெத்தேல போய் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு, ஆலயத்தை கட்டுறாரு ஆண்டவருக்காக. அதுக்கு முன்னாடி தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூடி வர செய்து ஒவ்வொரு கிட்ட இருக்கிற இந்த விக்கிரங்களை கொண்டு வாங்க அப்படின்ட்டார். எல்லாரும் கொண்டு வாங்க, யார உள்ள வச்சு கொண்டு வாங்க அப்படின்ட்டார். கொண்டு வந்த பிறகு கர்வாலி மரத்தின் கீழே ஒரு பல்லை எடுத்து குடியை எடுத்து எல்லாம் உள்ள போடுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போடும். ஐயோ இது இவ்வளவு பெரிய விளையாச்சு, இது எங்க அப்பா, எல்லாத்தையும் உள்ள போடு. நம்ம அப்பா பாக்குறாரு, பெரியப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாக்குறாரு, நீ உள்ள போட்டா உனக்கு ஆசீர்வாதம். அது உள்ள போச்சுன்னா நீ மேல வருவ. அது உன் மேல இருந்துச்சுன்னா நீ கீழே போவ. அல்லேலூயா. அது உள்ள போனோம், அது கீழே போனோம், வலிச்சு போட்டு வேணாது. சங்கீதம் 16 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், சாபம் வரும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எடுத்து எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்ல. அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றி போவர்களுக்கு சாபங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வேதனைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு என்ன பெருகும்? வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற ரத்தப்பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சுத்திகரிக்கவே கர்த்தர் சொன்னாரு, என்னை இல்லாமல் வேற தேவனை என்ன செய்யாதீங்க, உண்டாக்க வேண்டாம். நான் தான், கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். தேவன் தான் முதலாவது. தேவனை தவிர வேற எந்த ஒரு காரியத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது,
முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 115 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களை புத்தகம் 115 முதல் வசனத்தை படிங்க. கர்த்தர் நல்லவர், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று ஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவர்கள் யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாக இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் கொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. அவைகள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? தங்கள் தொண்டையால் அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரை போல இருக்கணும்? லைக் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுவை போல பிரதிபலிக்க வேண்டும். ஆகவேதான் யாக்கோபு அந்த இடத்திற்கு வரும்போது தன் வீட்டு ஜனங்கள்லாம் கொண்டு வந்த பொருளெல்லாம் பல்ல எடுத்து குழி போட்டு உதைச்சிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. ஆமென். திரும்பி பார்க்கவே கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. பின்னானவைகளை மறந்துரு. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து மாறிட்டார். முன்ன வச்ச கால பின்ன வைக்காத. ஆண்டவருக்காக ஓடிட்டே இருக்கு. இயேசுவை நோக்கி ஓடு. கர்த்தர் பெரிய காரியம் இதெல்லாம் செஞ்சாரு யாக்கோபு. இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் இறங்கி அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க வசனம். அதான் நம்ம அந்த முதல் வசனத்தை வாசித்தோம். 35ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை படிங்க. யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. பாத்தீங்களா? ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் உனக்கு கீழ் தொடர்ந்து கொண்டே வரும். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். பலிபீடத்தை கட்டிட்டார். 7வது வசனத்திலே அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தான் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயர். பெத்தேலின் ஏல் பெத்தேல் என்று சொன்னால் பெத்தேலின் தேவன் என்று அர்த்தம். ஆமென். ஏல் பெத்தேல் பெத்தேலின் தேவன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் அவர் நிறைவேற்றின பிறகு இறங்கி கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுங்க. 100% அதை விட அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.